தெரிவிக்க ரஜினி கமல் புதிய பட ப்ரோமோ. தமிழ் திரையுலகின் முதன்மை நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்தின் அறிவிப்பு தென்னிந்திய திரையுலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தை ஜெயிலர் புகழ் நெல்சன் திலீப்குமார் இயக்குகிறார். 45 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் இணைந்து நடிக்கவுள்ள இப்படத்தின் ப்ரோமோவுக்கான படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது. நகைச்சுவை மிகுந்த ஆக்ஷன் திரைப்படங்கள் மூலம் பிரபலமான இயக்குனர் நெல்சன் இப்படத்தை இயக்குவதாக கூறப்பட்டது. திரைப்பட ரசிகர்களை இது மேலும் உற்சாகப்படுத்தியது. இந்த நிலையில் இப்படத்தின் புதிய போஸ்டரை வியாழக்கிழமை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டது. மேலும் அடுத்த அறிவிப்பையும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வெளியிடப்பட்டுள்ள போஸ்டரில் 21/2/2026 எனும் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளதால் வரும் சனிக்கிழமை இப்படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரின் பிறந்த நாள் தேதிகளை குறிப்பிடும் விதமாக இதில் 12 என்பது ரஜினியின் பிறந்த தேதியும் 7 என்பது கமலின் பிறந்த தேதியும் குறிப்பதாக கருதப்படுகிறது. ஏற்கனவே வெளியாகி வைரலான தகவலின்படி இந்த படத்தின் ப்ரோமோ வீடியோவில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருந்து காரில் புறப்படுவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. இருவரும் மிக ஸ்டைலாகவும் இளமையாகவும் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இந்த ப்ரோமோ வீடியோவை தியேட்டரிலும் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். ரஜினி மற்றும் கமல் ரசிகர்கள் ஒன்றாக தியேட்டரையே அலப்பறை செய்ய காத்திருக்கிறார்கள். படம் வெளியாகும் பொழுது தியேட்டரில் திருவிழா கொண்டாட்டம் தான். தற்பொழுது ரஜினியின் தனது 173வது படத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறது. டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படம் முடிந்த பிறகு நெல்சன் திலீப்குமார் இயக்கும் ரஜினி கமல் இணையும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தை அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட படக்குழு யோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜினி மற்றும் கமலின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளால் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர்.